தினமலர் நாளிதழ் புரோசோன் மால் சார்பில் பொங்கல் விழா கோலாகலமாக துவங்கியது. இவ்விழா வரும் 18ஆம் தேதி வரை பல்வேறு நிகழ்ச்சிகளுடன் நடக்கிறது. முதல் நாளான நேற்று மாலை பொதுமக்களுக்கான பொங்கல் விழா போட்டி வெகு விமர்சையாக நடைபெற்றது. பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளான கரகாட்டம், மயிலாட்டம், ஒயிலாட்டம், பொய்க்கால் குதிரை ஆட்டம், நெருப்போடு விளையாட்டு உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடைபெற்றன. பொதுமக்களுக்கு தை திருநாள் பொங்கல் சமையல் போட்டிகள் நேற்று மாலை 4:30 மணி முதல் நடந்தது. போட்டியில் பங்கேற்க 150 பேர் முன்பதிவு செய்திருந்தனர். பொங்கல் வைக்கும் நிகழ்வு மாலை 5 மணிக்கு துவங்கியது. 1 மணி நேரத்தில் பொங்கலிட்டு போட்டியை முடித்தனர். மெர்லிஸ் ஹோட்டலைச் சேர்ந்த சமையல் கலைஞர்கள் நடுவர்களாக செயல்பட்டு சிறந்த 10 சுவையான பொங்கலை தேர்வு செய்தனர். வெற்றி பெற்ற 10 பேருக்கும் தலா 50,000 மதிப்புள்ள வீட்டு உபயோகப் பொருட்கள் பரிசளிக்கப்பட்டன. பொங்கல் விழாவை முன்னிட்டு புரோசோன் மாலில் அனைத்து கடைகளிலும் 50% வரை தள்ளுபடிகள் வழங்கப்படுகின்றன. எலக்ட்ரானிக் பொருட்கள், கம்ப்யூட்டர், ஆயத்த ஆடைகள், காலணிகள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் சிறப்பு சலுகை விலையில் வரும் 18 வரை விற்பனை செய்யப்படுகிறது. புரோசோன் மாலில் தொடர்ந்து பல்வேறு போட்டிகள் இன்றும் நாளையும் நடத்தப்பட உள்ளன. தினமலர் நாளிதழ் புரோசோன் மால் பொங்கல் சமையல் போட்டியில் விஜயலட்சுமி, கலா, ராஜேஸ்வரி, தீபா, கார்த்திக் குமார், கோவர்தனி, ரஞ்சிதா, மோகனா, மேகலாதேவி, லட்சுமி, சித்ராஸ்ரீ, அம்மு, இந்துமதி உள்ளிட்டோர் பரிசுகளை அள்ளினர். நல்லா இருக்கு, கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இதான் ஃபஸ்ட் டைம் பொங்கல் வைக்கிறேன். ஸோ கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்குது. தேங்க்யூண்ணா. நல்லா இருக்குது. நான் ஒரு கண்டஸ்டண்ட்டாக தான் நாங்கள் வந்தோம். இப்போ நாங்கள் 2 கண்டஸ்டன்ட் 3 கண்டஸ்டண்ட்டாக ஆகிட்டோம். நல்லா இருக்குது, ஹாப்பியாக இருக்குது. இது ஒரு புதுவிதமான எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்குது எங்களுக்கு. விறகு வச்சு மண்பானை வச்சு ஒரு ட்ரெடிஷ்னல் மெத்தட் ஃபாலோ பண்ணுன்ற ஒரு இனிஷியேட்டிவ் ரொம்ப நல்லா இருக்குது. இது வர ஜென்ரேஷனுக்கு, அப்கமிங் ஜென்ரேஷனுக்கு எல்லோரும் மறந்து போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இப்போ இருக்குது. அதனால் நாங்கள் எல்லாருமே இதை ஃபாலோ பண்ணுவோம். ட்ரெடிஷனல்ன்றது ஒரு நல்ல விஷயமா இருக்குது. நாங்கள் சக்கரை பொங்கல் வச்சுருக்கோம். விறகடுப்பில் தான் வச்சுருக்கோம். எங்கள் அத்தையும் நானும் வச்சுட்டு இருக்கோம். இது என் பையனோட ஃபஸ்ட்டு தலை பொங்கல். பார்த்தீங்கன்னா வீட்டில் பொங்கல் கொண்டாடி இருக்கோம். இந்த மாதிரி அவுட் சைடில் கொண்டாடலானுங்கிறது இதான் ஃபஸ்ட் டைமு. 2வது விறகடுப்புங்கிறது எங்களுக்கு புதுசு. இப்போ தான் வச்சு பார்த்துருக்கோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி நாங்கள் கேஸ் ஸ்டவ் அந்த மாதிரி எலக்ட்ரிக்கில் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஃபஸ்ட் டைம் நான் இது மாதிரி பண்ணுறோம். தென் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப நாளாகவே ஒரு ஐடியா வச்சுருந்தோம். நாங்கள் கிராம சைடில் போயிட்டு இந்த மாதிரி பண்ணலான்னு. இந்த மாதிரி வாய்ப்பு இங்கே கிடைச்சது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரே இடத்தில் இத்தனை பொங்கலா என ஆச்சரியப்பட்டனர். கலை நிகழ்ச்சிகள், ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தில் எல்லையில்லா மகிழ்ச்சி அடைந்ததாக வாசகியர்கள் பெருமிதம் கொண்டனர்.